இதுவரைக்கும் இந்தி 12 விருதுகளை பெற்றிருக்கிறது. கன்னடம் 8 விருதுகளை பெற்றிருக்கிறது. மலையாளம் 6 விருதுகளை பெற்றிருக்கிறது. வங்காளம் 6 ஞானபீட விருதுகளை பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ் 3ஐத்தான் பெற்றிருக்கிறது. தமிழில் படைப்பாளிகளுக்கு பஞ்சமில்லை. தமிழ் இந்தியாவின் எந்த தேசிய மொழிக்கும் குறைந்ததில்லை. சொல்லப்போனால் இந்தியாவின் உலகத்தின் மூத்த மொழிகளுள் ஒன்று தமிழ் என்பதை இந்த உலகறியும். அறிவுலகம் அதை ஓங்கிச் சொல்லும். ஆனாலும் கூட தமிழ் குறைந்த அளவில்தான் இதுவரைக்கும் விருது பெற்றிருக்கிறது. இப்போது இந்த விருது பெறப்பட்டிருக்கிறது. என்னை வளர்த்த தமிழ் சமூகத்தை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த விருது எனக்கு மகிழ்ச்சிதான். நான் பிற்பகலுக்கு பிறகு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறேன். என்னை நானே வியந்து கொள்கிறேன். மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். இந்த விருது என்பது எனக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்க்கிற விருது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆனால் ஒரே ஒரு குறை, இந்த விருதை கொண்டாடுவதற்கு என்னை பெற்ற தாயும் தந்தையும் உயிரோடு இல்லை. எங்கள் மகன் ஞானபீட விருது பெற்று வந்திருக்கிறான் என்று என்னை கொண்டாட காலில் விழுந்து வாழ்த்து பெறுகிற போது என் தலையின் மீது ஒரு சொட்டு கண்ணீர் விழுமே, அந்த கண்ணீர் விடுவதற்குரிய தாய் தந்தையர் இப்போது இல்லை. என்னை தாய் தந்தையருக்கு இணையாக என்னை நேசித்து என்னை நெற்றி முகந்து முத்தமிட்டு வாழ்த்தக்கூடிய கலைஞர் பெருமகன் இன்று இல்லை. தாய் தந்தையர் இல்லாமல், கலைஞர் பெருமகன் இல்லாமல் இந்த விருதை நான் பெறுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.